இன்னும் சம்மர் சீசனே ஆரம்பிக்கல. ஆனா அதுக்குள்ள வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல வெப்பலையால ஏற்படுற பாதிப்புகள் எல்லாம் தடுக்கிறதுக்காக அரசு சார்பில் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்றது ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்துச்சு. போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் கோடை காலத்து வெயில் அப்படின்றது உச்சத்தை தொடும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்நிலையில திருச்சி மாவட்டத்துல இப்போ கடந்த சில நாட்களா வெயிலோட தாக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. குறிப்பா 30 டிகிரில இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்த வெயிலோட அளவு இப்ப 36 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. இதனால காலையில 11 மணில இருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் சம்மர் சீசன் ஆரம்பிக்கிற முன்னுக்கூட்டியே வெயிலோட தாக்கம் இப்படி இருக்கிறதுனால வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ரொம்ப அவதிக்குள்ளாகி இருக்கிறாங்க. இதை கவனிச்ச நம்ம திருச்சி மாநகராட்சி 2011ஆம் ஆண்டுல தொடங்கப்பட்ட ஒரு சூப்பர் திட்டத்தை கோவிட் காரணமா கைவிட்டாங்க. ஆனா இந்த சம்மர் சீசன்ல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக இப்ப திரும்பியும் அந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அப்படி என்ன திட்டம் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம திருச்சி சிட்டியில வெயிலோட தாக்கத்துல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக 25 இடங்கள்ல மோர் மற்றும் குடிநீர் விநியோக நிலையங்களை திருச்சி மாநகராட்சி அமைச்சிருக்கு. அதுல குறிப்பா திருச்சி மாநகராட்சியில் உள்ள ஒவ்வொரு மண்டலத்திலையும் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட், தென்னூர், காட்டூர், மஞ்சள் திடல், அரியமங்கலம், பாலக்கரை, காஜாப்பேட்டை இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் கோடைகால நீர்பந்தல் அமைச்சிருக்கிறாங்க. பகல்ல 11 மணில இருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் குறைஞ்சது ஒவ்வொரு நீர்மோர் பந்தல்லையும் 500 பேருக்கு மோரும் தண்ணீரும் இலவசமா கொடுக்கப்படுது. அதே நேரத்துல ஒரு நாள் முழுக்க குடிநீர் கிடைக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதே மாதிரி மக்களோட வருகைக்கு ஏத்த மாதிரி நேரத்தை கூட்டவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருது அப்படின்னு மாநகராட்சி சார்பில் சொல்லி இருக்கிறாங்க.